ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? இந்த பண்றேன். சார் விசிபிளா இருக்கா சார்? அவசியம். இது டேட்டா செட் வந்து பெல்விக்கோட ரேடியஸ் இது சைஸ் வச்சு அப்நார்மலா நார்மலான்னு சொல்றது சார். ஓகே. அதுதான் பேசிக்கா டேட்டா செட்டோட இது. இது எப்படி அதை எதை வச்சு ஃபைன் பண்றாங்க? ஓகே, அது கீழே வாங்க. இது எங்கேருந்து எடுத்தீங்க? எந்த லிங்க்ல இருந்து எடுத்தீங்க? ஜிட்டப்ல இருந்து எடுத்தீங்களா? திருத்துக்கு நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஆமா சார், ஜிட்டப்ல இருக்கு. ஓகே, அதனோட எக்ஸ்பிளனேஷன் அதில் இருக்குமே இல்லையா? இல்ல அது சார், ஒரு சின்ன எடுங்க, அந்த அந்த லிங்க் இருக்க. ஏன்னா சி சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கேஎன்என் வந்து எதுல ரெக்ரெஷன்ல பார்த்தோமா? இல்ல சார், கேஎன் ரெகுலேஷன்ல பார்க்கல. ஓகே. ஓகே, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கேஎன்என். ஓகே, அதனோட மிஷின் லேர்னிங் ஃபிக்ஸ் ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் performing pattern classification task for many times for instances with k-means clustering. Okay, that is. குட் ஈவினிங் சார். Good evening, சல்மான். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. இப்பதான் வந்தோம் வீட்டுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டயர்டா இல்லை அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் ஃப்ரெஷ். ப்ராப்ளம் இல்லை சார், ப்ராப்ளம். ஓகே, ஓகே. ம் ம். இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக படிங்க. இப்போ இங்கிருந்து எடுத்திருக்கீங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் கேஎன்என்ல. இப்போ வந்து சி இல்ல, எங்கிருந்து எடுக்கணும். சொல்லுங்க. இந்த இந்த ஜிட்டப் ரெப்போலையுமே இல்லை அதோட எக்ஸ்பிளனேஷன். அண்ட் இந்த லிங்க்ல கீழே இருக்க லிங்க் வழியா போனோம், அதுலயுமே இல்லை. ஸோ நான் ஓகே, வந்து அந்த டேட்டா செட்டை அனலைஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சேன்னா நல்லா இருக்கும். கேட்கல சார்? ஹலோ. கேக்குது. அதான் சார், பெல்விக் இன்சிடென்ஸ், பெல்விக் டில்ட் நியூமெரிக், அப்புறம் லம்பர் லார்டாசிஸ் ஆங்கிள், சாக்ரல் ஸ்லோப், இந்த மாதிரி மல்டிபிள். இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா முதுகெலும்பு அண்ட் பெல்விக் போன், இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு இந்த ம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. ம் அதோட கிளாஸ் வந்து நார்மல், அப்நார்மல் அந்த மாதிரி இருக்குது. ம் அப்போ ம் அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண, இது எல்லாமே வந்து ட்ரைனிங்க்கு ப்ரெடிக்ட் பண்ண போறது வந்து நம்ம கிளாஸ் ப்ரெடிக்ட் பண்ண போறது வந்து அப்நார்மலா நார்மலா அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம். இந்த பெல்விக் ம். ரேடியஸ், இந்த டிகிரி எல்லாத்தையுமே வச்சு அதுவும் ஓகே. கூட சர்ச் பண்ணியிருப்பேன் அப்புறம். பெல்விக் இன்சிடென்ட்ஸ்னா வந்து அது ஒரு அனாட்டமிக்கல் பேரியோமீட்டர் ஆங்கிள். எல்லாமே அந்த பெல்விக் போனையும் முதுகெலும்பையும் வச்சு வர்ற ஒரு பேராமீட்டர்.
அந்த பேராமீட்டர்ஸ் வச்சு அது வந்து நார்மலா இருக்கா அப்நார்மலா இருக்கான்றதை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம் ஆக்சுவலா. அதான் இந்த சிஎஸ்சியோட ஒரு நான் அனலைஸ் பண்ணதுல எனக்கு புரிஞ்சது. சரி, ஆமா. ஓகே. இப்போ இந்த கோட் அனலைஸ் பண்ண வரைக்கும் என்ன புரிஞ்சிருக்கு அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வில் ஜம்ப் இன்டு எக்ஸ்பிளனேஷன். ஓகே. கோட் அனலைஸ் பண்ணது ஆஸ் யூஸ்வலா அதை ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டாங்க. 0 to 6 அப்நார்மலை மட்டும் விட்டுட்டு நார்மலை ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டாங்க. ம். அப்புறம் இதை மின்மேக்ஸ் ஸ்கேலர் யூஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிட்டு அதோட வேல்யூஸை குறைச்சிட்டு இங்க வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டை வந்து இவங்க வந்து டிஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது அது எஸ்கேல இருந்து எடுக்காம ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டை இவங்க டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. உங்க டிஃபைன் மைக் பண்ணி இன்னும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, இன்னும் கொஞ்சம் கேட்குறேன் சார். க்ளோஸா இல்லை. கேக்குது, ஆனா ஒரு மாதிரி இதா இருக்கு, வாய்ஸ் நிறைய கிளாரிட்டி இல்லை. ஆமா, வாய்ஸ் கிளாரிட்டி இல்லை. இப்போ பரவாயில்ல. அதான் சார் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் வந்து அவங்க தான் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. டேட்டா ம், ஸ்பிளிட்டு, ம், ட்ரைனிங் செட்டு, ம். டெஸ்ட் செட்டு அந்த மாதிரி. சரி. அது ஒன்று ஒன்றா அப்பன் பண்ணியிருந்தாங்க. ரேண்டம் டாட் ரேண்டம் போட்டு அதை ஸ்பிளிட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டேட்டா ஆஃப் எக்ஸை வந்து அப்பன் பண்ணி அந்த மாதிரி லைக் மேனுவலாக ஓகே, பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஒரு ஃபார் லூப்ல போட்டு அதை வந்து இது பண்றாங்க. ஓகே, அப்பன் பண்ணிட்டே ஆமாம். இருக்காங்க இல்லையா? அண்ட் தென் மேத் இம்போர்ட் பண்ணிட்டு யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்க்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. ம், எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் இதோடது அண்ட் எக்ஸ்ன்றது நம்ம இன்னொரு இதோடது எது ரெண்டா கம்பேர் பண்றோமோ அதோடது வந்து எக்ஸ்ன்ற மாதிரி. ம், ஸோ ம், ம். போட்டுட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென்த்து இதுவுமே அவ்வளோ ஒன்றும் கிளியரா இல்லை. பட் சரி. அப்புறம் கெட் நெய்பர்ஸ்னா வந்து ஒரே டிஸ்டன்ஸ் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து லைக் காமனா அப்பன் பண்றது அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ம், அப்புறம் அக்யூரசிக்குமே வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் செட்டையும் ப்ரெடிக்ஷன்ஸையும் வந்து கம்பேர் பண்ணிட்டு அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா +=1 அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து 100%க்கு மாற்றிருந்தாங்க. ம், ம். ஏன்னா மேனுவலாக பண்ணியிருந்தாங்க. சரி. அண்ட் தென் அதோட அக்யூரசி அப்புறம் எப்போ வருவாங்கன்னா கடைசி ஒரு 2-3 செல்ல மட்டுமே இங்கே எஸ்கேலேண்ட் டாட் நெய்பர் டாட் இங்கே எஸ்கேலேண்ட்லேருந்து கேஎன்எனை வந்து கே நெய்பர் கிளாசிஃபையர் பட் கிளாசிஃபையரை இம்போர்ட் பண்ணிட்டு அதுல ம். இருந்து எக்ஸ்ட்ரெயின் ஒய் ட்ரெயின் பிரித்து இங்கே நார்மல் மெத்தட்ல போயிருக்காங்க லைப்ரரி யூஸ் பண்ணி. அவ்வளோ தூரம் அதை வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்றேன்னு சொல்லி அதை ஃபார்மலா லைக் மேனுவலா பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையுமே டிஃபைன் மேனுவலா பண்ணி. எல்லாத்தையும் மேனுவலா பண்ணிருக்காங்க இல்லையா? இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ், ரொம்ப டீட்டெயிலா போய் உள்ள பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க இத அது ஓகே, அது இப்போ நீங்க வேற என்னென்னலாம் இந்த கோடை ஒட்டி வேற என்னென்னலாம் சர்ச் பண்ணிருக்கீங்க? இது புரியல அப்படின்னு சொல்லி அந்த சிஎஸ்வி டேட்டா இன்புட்டா கொடுத்து ஏதோ எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கீங்க. வேற ஏதாவது ஆமா. பண்ணிருக்கீங்களா? வேற ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஓகே சார். கேஎன்என்னா என்ன பண்றாங்க அவ்வளவுதான் கேட்டிருந்தது. சரி, ஓகே. ஓகே. இப்போ இன்னொரு நம்ம வந்து நம்ம கேஎன்என் பார்த்துட்டோமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்ல சார் ஆக்சுவலா. ஓகே. நான் இது கொடுத்துருந்தேன் இல்லையா, ஆமா, ஹோம்ஒர்க் மாதிரி. ஹோம்ஒர்க் வந்து நீங்க பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க. கேஎன்என் சரி. பார்த்துட்டு வாங்க இப்போ சொல்லி. ஓகே, ஓகே. சரி, இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரைட். இப்போ இந்த இதனோட கோட் ஃபைல் எங்க இருக்கு? கோட் ஃபைல் சென்ட் பண்ணுவா சார்? இல்ல, இல்ல, இல்ல. நீங்க அதுல அஹ், இதுல இன்புட்டா கொடுங்க. சாட் ஜிபிடில ஒரு ஃபைலா கொடுத்து இந்தா கொடுத்துருங்க. எடுத்து எக்ஸ்பிளைன் ஸ்டெப் பை ஸ்டெப்னு கொடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, நான் இது எதுக்கு முன்னாடியே கொடுத்தேன் அப்படின்னா, கே நியரஸ்ட் நெய்பரோட ரியல் லைஃப்ல என்ன அப்ளிகேஷன் நம்ம பண்றோம், இதுதான் எனக்கு தெரிஞ்சு அதான் கொஸ்டின் நினைக்கிறேன்ல. ஆ ஓகே, இது ஒரு ரியல் லைஃப் தான் வச்சுக்கோங்களேன். அதனாலதான் இது எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை ஜஸ்ட் லைக் தட் எடுத்தீங்கன்னு தெரியல. ஓகே. சரி, ரியல் டைம் நடிச்சிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட நீங்க சொல்றது கேட்டு. எக்ஸ்பிளைன் திஸ் கோடுன்னு கொடுங்க. ஐபி எழுதி தேவையில்லை. எக்ஸ்பிளைன் திஸ் கோட் ஸ்டெப் பை ஸ்டெப். லைன் பை லைன்.
இதேதான் சிஎஸ்பிக்கு சொல்லுச்சு. இது உங்களோட things like I can't do more. பட் முன்னாடி எல்லாம் கோடோ சிஎஸ்சி கொடுத்தோம்னா இட் வில் எக்ஸ்பிளைன் ஆக்சுவலா. ஓகே. இப்போ நீங்க அந்த ஃபைலை வந்து மாடல் பார்த்தனா டாக்குமெண்டா பண்ணுங்க. மாடல் மாத்துங்க, இல்ல வேற ஏதாவது மாத்துங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, கோடை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். இது அனலைஸ் பண்ணி ஏதோ பண்ணிக்கோங்க. கோடை காப்பி பண்ணி ஸோ இன்னொரு படிக்கிறதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப அதாவது நமக்கு புரியாத ஒரு லாங்குவேஜில் ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அங்கே போய் நம்ம எட்டி பார்க்கவே தேவையில்லை. அப்போ அதுக்கு இன்னொரு சர்ச், இன்னொரு கோடு, இன்னொரு இது அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். புரியாத ஒரு ஐ மீன் எக்ஸ்பிளனேஷனோ இல்லை டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் யூ ஜஸ்ட் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். சிம்பிளாக இருக்கிற ஒரு கோடு எடுத்துக்கலாம். இதுவும் சிம்பிள் தான், ஆனால் உங்களுக்கு புரியுற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை இதில். இது ரொம்ப பிளாக் பை பிளாக்காக போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயத்த ரொம்ப இன்டெப்த்தாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், அதான் விஷயமே ஒழிய இதில் வந்து பெரிய அனலிட்டிக்ஸோ எந்த இதுவும் இல்லை. அந்த கேஎன்என் கிளாசிஃபை இதை தவிர. அப்படி பண்ணலாம். ஏன்னா அது ஓகே, இது ஆகாது. இதோட டேட்டாவோட சேர்த்து ஆகுது இல்லை நீங்கள். அதுக்கு ஆக்சுவலா வேணும் உங்களுக்கு. ஸோ வாட் யூ டூ, ஜஸ்ட் கோ அண்ட் அந்த ஃபைலை வந்து டாக்குமெண்ட்டாவோ இல்லை பிடிஎஃபாவோ மாற்றணும்னு வச்சுக்கோங்க. .ipmba பண்ணீங்கன்னா, ஏன்னா இதில் டேட்டாவோட சேர்த்து ஐ மீன் அவுட்புட்டோட சேர்த்து வருது இல்லை, தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது கெட் கன்ஃபியூஸ்ட், அது தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். இல்லை கிளாட்ல செக் பண்ணுங்க. கிளாடுக்கு போங்க. ஓகே. கிளாட் ஏ, we have so many things. கிளாட் ஏ போங்க, இல்லைன்னா பர்ப்ளெக்சிட்டி போங்க, ஜெமினி போங்க. கிளாட் அப்லோட் பண்ண முடியாது தானே? CLAUD. CLAUD. லேட்டா வருதா? ஸ்க்ரீன் ஷேர் அது ஆக்சுவலா அது லேட்டா வருது சார். அது புரியல. ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்றது அங்க ரியாக்டிவா இல்ல, அவ்வளவு ரியாக்டிவா இல்ல, அதுல வர்றது லேட்டா வருது. ஓகே, அதான் உங்களுக்கு நெட்வொர்க் சம்திங் வெரி ஸ்லோ. உங்களோட நெட்வொர்க் வைஃபை ஸ்பீடை வந்து செக் பண்ணிக்கோங்க. சொல்லு ஃபோன் நம்பர்.
ஸோ ஹலோ இது சார். ஓரளவுக்கு ஆ இது ஓரளவுக்கு உங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் ஓரளவுக்கு கொடுக்கும். சின்ஸ் வி டென்ட் சி கேஎன்என் எட், வாட் வில் டூ, வில் ஜஸ்ட் சி வித் த ஃப்ளோ. நான் எதுக்கு அது கொடுத்தேன்னா, கேஎன்என் இம்பார்ட்டன்ட் உங்களோட எவ்ரிடே லைஃப்ல வந்து நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்றீங்க. அதனால அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு கொடுத்தேன். நம்ம வந்து நீங்க பாருங்க இது எப்படி. ஜஸ்ட் டேக் 5 minutes டு ரீட் ஆல் திஸ் திங்ஸ். அதுக்குள்ள நான் நம்மளோட இது கொடுக்குறேன். Classification. Yeah, that is what we are going to do. Okay, and one thing. So KNN-ல எது முக்கியமானது? தியரிட்டிக்கலா சிலது எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா KNN-ல? வாட் இஸ் meant by KNN? How to choose the K value? K nearest neighborsனா என்ன அப்படின்னு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா? இல்ல. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே. ஹலோ K nearest neighbors. ஹலோ, கேக்குதா? ஹலோ சார். கேக்குதுமா, உங்களுக்கு கேக்குதா? கேக்குது கேக்குது சார். உங்களுக்கு உங்க நெட்வொர்க் தான்மா சரியில்லை. உங்க நெட்வொர்க் என்னோட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ KNN-ல what I was asking, have you gone through the basic, what is KNN, how to choose the value of K, K nearest neighborனா எதை மீன் பண்றோம் அப்படின்னு எதாவது படிச்சீங்களா? சப்ஜெக்ட்ல இருந்திருக்கு அவுட் ஏஎம்எல் அட்வான்ஸ் மெஷின் லேர்னிங் சப்ஜெக்ட்ல. அது அப்போ மேத்தமெட்டிக்கலா எல்லாம் போடுவோம், சம் எல்லாம் இருக்கும் அதுல. ஓகே. கே வேல்யூ சூஸ் பண்ணி அதை டேட்டா டேபிள் எடுத்து அதுல இருந்து கே ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கொஸ்டின், ஒரு கொஸ்டின். ஓகே. இப்போ இப்போ இந்த கோடு எடுக்கும்போது அதை பாத்தீங்களான்னு கேட்டேன். இல்ல சார், வி ஹேவன் ஒரு பேசிக் ஐடியான்றதுக்கு கே நியரஸ்ட் நெய்பர்னா இப்படிதான் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா இருக்கு. ஸோ அதை வச்சு சரி பார்ப்போம்னு எடுத்ததா சார் இது. ஓகே. K nearest neighborனா என்ன மாதிரி ஐடியாஸ்? அதான் அது வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் பிட்வீன்ல இருக்க டிஸ்டன்ஸை வச்சு இட் இஸ் கோயிங் டு கிளாசிஃபை விச் ஃபேமிலி இட் பிலாங்ஸ் டு அப்படின்றத. ஓகே. ஆமா. எந்த எந்த ஃபேமிலியில பிலாங் ஆக போகுதுன்றத அது கண்டுபிடிக்க போகுது ஆப்வியஸா. ஓகே. ஓகே. இந்த லெஃப்ட் சைடு ஸ்க்ரீனுக்கு வாங்க. லெஃப்ட் சைடு ஸ்க்ரீன் இருக்குல்ல, அங்க கோடு விட்டுருங்க. கோடு விட்டுருங்க. கோடு இஸ் நத்திங். லெஃப்ட் சைடில். ஆ ஓகே. ஓகே. அவ்வளோதான் இருக்கா? அதுக்கப்புறம் கோடு போட்டாங்க இல்லையா? ஓகே. இப்போ இதுலயே ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் பெயின் அது போடுங்க. இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். What is KNN classification? Okay. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் அல்காரிதம். இருக்கிறதுலே கேஎன்என் வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் அல்காரிதம். ஓகே. நீங்க அதை பார்த்துட்டே இருங்க. நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது சார், தெரியுது. ரைட் ரைட்.
The same old, we are importing libraries, we are importing data set. பழைய இது என்ன பண்ணணுமோ அதே தான் சோஷியல் நெட்வொர்க் ஆட்ஸ் தான் பண்ணுறோம். We are splitting the data into training and testing, right? So we are counting it. Feature scaling, doing a standard scalar, everything. And then we are printing the trained value, which is okay. Now training the KNN model on the training set. Okay. இதில் பார்த்தீங்கன்னா K nearest classifier. K nearest classifierல n underscore neighbors equal to 5, metric Minkowski p equal to 2. இந்த 3 parameters மட்டும் தான் எடுத்துக்கலாம். இது தவிர நிறைய parameters இருக்கு. பட் இந்த மாடலுக்கு இது ஓகே. ஓகே, அப்படின்னு நீங்க டிஸ்கஸ் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்டிங் தி ரிசல்ட்ஸ், நியூ ரிசல்ட்ஸ். ஸோ ஐதர் 0னா என்ன, 1னா என்ன, நம்ம நேற்று முன்னாடி பார்த்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க் ஆட்ஸ்னா அது ஆட் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி, அந்த பொட்டென்ஷியலுக்கு எந்தெந்த ஏஜ் குரூப் வாங்குவாங்க இல்லை வாங்க மாட்டாங்க, இந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா. இது 0 அப்படிங்கிறதுனால வாட் கண்டிஷன் would be either 0 or 1. 0னா வாங்க மாட்டாங்க, 1னா வாங்குவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த கண்டிஷன் இஸ். ஸோ ப்ரெடிக்ட் பண்ண நியூ ரிசல்ட் வந்து இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஏஜ் கேட்டகரி நோ. இவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் 87,000. அந்த ஏஜுக்கு இல்லைன்னு வருது. அப்போ again we are doing the confusion matrix, we are finding out the accuracy rate 93%, and we are building, we are able to visualize the data, training data, and this is test data. It is more or less equal to இந்த கிராஃபையும் பார்க்கும்போதே தெரியுது நம்ம பண்ண மாடல் ஓகே, நம்ம சூஸ் பண்ண மாடல் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஆனால் இதில் வாட் வி ஹாவ் டு this is the portion we need to focus on. இந்த KNN மாடல் அப்படின்னா let's take a test. Let's see how these people are. Okay. K nearest neighbors algorithm is a popular machine learning technique used for classification and regression. During the training phase, KNN algorithm stores the entire training data set as a reference. இப்போ நான் ஒரு நாளைக்கு என்ன பார்க்க போறோம், நாளைக்கு என்ன அல்காரிதம் பார்க்க போறோம் அப்படிங்கிறதுல ஒரு சின்னதா ஒரு ஒர்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் யூ கோ அண்ட் செக் இட் அவுட் ஃபார் த பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன். இன்னொரு விஷயம், ஓகே இது KNN தானே, இது நமக்கு தெரியும் அப்படிங்கிற அப்ரோச்சோட நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா யூ வில் ஃபெயில். அப்படிங்கிறத விட யூ கான்ட் லேர்ன் எனி திங் நியூ, இதான் விஷயம். அதனால ஓப்பன் மைண்டடா இந்த கோர்ஸை நீங்க அப்ரோச் பண்ணா மட்டும்தான் ஸோ யூ வில் பி ஃப்ரீலி ஜாயினிங் வித் த என்டையர் ஜேர்னி. அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ டிட்டர்மின்டு நோஷன், அதாவது எங்களுக்கு சில பேசிக் தெரியும், சில இது தெரியும், அது தெரியும் அப்படிங்கிற அந்த அப்ரோச்சோட பண்ணீங்கன்னா இது வந்து அந்த அப்ரோச்சில் இந்த AML ஒர்க் ஆகாது. ஸோ அதனால அந்த ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, கான்செப்ட்லாம் புரிஞ்சிருக்கு, நாங்கள் இது கோடு மட்டும் புரியல அப்படிங்கிற அதை தாண்டி
கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல முயற்சிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் கோடெல்லாம் ஒண்ணுமே ஒரு டசன் கோடெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது வரைக்கும் அப்படியே பண்ணோம். கோடெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு we are putting so much effort. அப்போ கேஎன்என் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனா பயங்கர பொட்டன்ஷியலான ஒரு அல்காரிதம். ரொம்ப சின்னதா தெரியும், ஆனா இட் இஸ் ரியலி a huge impact, if you apply this. If you apply it properly, the KNN algorithm, it is one of the best algorithm in the machine learning. Okay, right. இப்போ நீங்க படிச்சது இல்லை எக்ஸாம் அதெல்லாம் விட்டுருங்க, மறந்துடுங்க. So you don't know anything about KNN. So during the training phase, KNN algorithm stores the entire training dataset as a reference. When making predictions, it calculates the distance between the input data point and all the training examples using a chosen distance method such as Euclidean distance. இப்போ இதுல யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் வருது. ஸோ வாட் இஸ் தட் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ், அதை பார்க்கணுங்க. இப்போ நான் பண்ற அந்த பிரேக்கப் எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு தெரியலையோ, ஐம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் ஓவர் தேர் அண்ட் தென் ஐ வாண்ட் டு நோ மச் அபவுட் திஸ் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். Euclidean distance அவ்வளவுதான். ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் ஜஸ்ட் எக்ஸாம்பிளோட ஓரளவுக்கு ரெலவெண்டா இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளோட நீங்க கேட்கறதுக்கு ஜஸ்ட் ட்ரை அண்ட் தென் யூ வில் கெட் டு நோ. ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரியான எக்ஸ்பிளனேஷனோட these kind of things will give. Explain. What is this? Distance. நீங்க இதை ஏற்கனவே படிச்சுக்கலாம், எக்ஸாம் எழுதிருக்கலாம், வாட் எவர் செட் அண்ட் டன். நம்ம ஒரு அல்காரிதம் அப்ரோச் பண்ணும்போது வித்தவுட் கெட்டிங் டு நோ ஈச் அண்ட் எவ்ரி டெர்மினாலஜி கான்செப்ட், டோன்ட் அப்ரோச் எனி அல்காரிதம். கோட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எவ்வளோ பெரிய கோடாக இருந்தாலும் மிஷின் லேர்னிங்ல லுக்ஸ் லைக் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ டோன்ட் கெட் ஃபியர் ஆன் தோஸ் திங்ஸ். ஓகே, it is a measure of the straight line distance between 2 points in Euclidean space. It is often used in mathematics, physics, and computer science to calculate the ordinary difference between 2 points in any number of dimensions. The formula for Euclidean distance between 2 points, right, in 2D space, this is the formula. At any given point in time, P1 of x1, y1, and P2 of x2 and y2. So this is the formula. Root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So consider 2 points, that is P1 of 2, 3 and P2 of 5, 7. இது அப்படியே ஒரு ஃபார்முலாவில் போடுறீங்க, ரைட்? Euclidean distance between the points is 5 units. இதில் ஒரு சின்ன ஃபார்முலா வருது. So this method can be extended to higher dimensions as well. Okay. Now, moving this explanation with KNN algorithm. ஸோ ஃபர்ஸ்ட் யூக்ளிடியனோட மேத்தமேட்டிக்கல் அப்ரோச் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஹவு இட் ஒர்க்ஸ் இன் கேஎன்என். ஏன்னா ஒரு மேத்தமேட்டிக்கல் ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு டெர்மினாலஜிக்கும் அதனோட பேக்ரவுண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வேற இருக்கும். அந்த மேத்தமேட்டிக்கல் அப்ரோச் வச்சுக்கிட்டு
they will be using for any algorithm. அப்போ KNN-க்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இது how it works. இல்ல it is often used to measure the similarity between the data points. The similarity between the data points. So KN is a simple and popular machine learning. Yes, a basic idea to find the K nearest points to a query point and make predictions based on the majority class. Okay, and the average in regression, majority class in classification. So how it works? So when a new data point is given, KNN works for the K nearest data points. I mean the neighbors, K nearest neighbors points from the training data set by calculating the distance between the query point and each point in the training set. So let's assume that, I mean, this is the same calculation which is yeah. Okay. So this is the point. This is, I mean, just look at the red point, red color points லாம் பார்த்துக்கோங்க, green color பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ப்ளூ கலர்ல ஒரு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ following a spread of red circles and green circles, you intend to find out the class of the blue star, right? Can either be RC or GS and nothing else. Okay, so blue star அப்படிங்கிறது இந்த 3 பாயிண்ட், அதாவது இது வந்து எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கிற ஒரு கிளாசிஃபை, ஐ மீன் ஒரு குரூப், இது ஒரு குரூப் ஆஃப் டேட்டா அண்ட் திஸ் இஸ் ஒன் குரூப் ஆஃப் டேட்டா. ஓகே, the KNN algorithm is the nearest neighbor we used to take the vote from. நம்ம டெசிஷன் ட்ரீக்கு அடுத்து ரேண்டம் ஃபாரஸ்ட்ல, ஏன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் நீங்க சொல்லும்போது டெசிஷன் ட்ரீயும் சேர்த்து தான் சொல்லணும். ஸோ வித்தவுட் டெசிஷன் ட்ரீ ரேண்டம் ஃபாரஸ்ட் டசன்ட் வொர்க், பிகாஸ் that is the concept. ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட்ல எது ஓட்டிங், ஐ மீன் எது மெஜாரிட்டியோ தட் வில் வின். அண்ட் சிமிலர் கேஸ் இங்க பாத்தீங்கன்னா, ரைட், லெட்ஸ் சே K equal to 3, hence we will now make a circle with blue star as the center, just as big as to enclose only 3 data points on the plane. இப்போ இந்த 3 பாயிண்ட்டுக்கு this would be the center point. Just, say for instance, the 3 closest points to blue star are all red circle. Hence, with a good confidence level, we can say that the blue star should belong to the class R. இப்போ நீங்க just refer பண்ணி பாருங்க. இப்போ நீங்க இதே விஷயம் தான் சொல்ல வந்தீங்க, கரெக்டா? which one it belongs to. பட் அதுக்கு முன்னாடி சில மேத்தமேட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸும் நம்ம பார்க்கணும். ஓகே, so here the choice became obvious as all 3 votes, okay, all 3 votes of it doesn't matter. இப்போ green இங்க இருக்கு, இதுக்கு போய் ஒரு சென்டர் பாயிண்ட் இங்க இருக்குமா, ஜஸ்ட் பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் உங்களோட ஐ மீன் பேக் எண்ட் ப்ராசஸ்க்கு அது தெரியாது. ஓகே, பேக் எண்ட் ப்ராசஸ் தெரியாது, உங்களோட டேட்டா ஹவு யூ ஆர் கோயிங் டு ரீட், ஹவு மெனி டேட்டா செட்ஸ் ஆர் ஹவு மெனி ரெக்கார்ட்ஸ் யூ ஆர் கெட்டிங், நோ ஐடியா. எப்பவுமே we are going to deal with lakhs and lakhs or millions and millions or at least thousands and thousands of information we are going to deal with. ஓகே, ஸோ உங்களுக்கு சிம்பிளா புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன். ஸோ கிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் வச்சு டோன்ட் கெட் இன்டு தி ஓவரால் பிக்சர். பட் இது எதுக்குன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, 3 சர்க்கிள் இருக்கு, 3 ரெட் கலர் டேட்டா பாயிண்ட் இருக்கு, இதுதான் சென்டர் பாயிண்ட். இப்போ இந்த 3 டேட்டா பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, மேபி இட் வில் ஜஸ்ட் டிஃபர், மேபி சர்க்கிளே மாறும், சர்க்கிளே இருக்காது, வேற யாராவது கேட்குறாங்க, ரைட்? பட் ஆப்வியஸ்லி இந்த 3க்கு இது ஒரு center point இருக்கிறது, closest neighborhood. The choice of the parameter K is very crucial in this algorithm. Okay, so how do we choose the factor K? First, let us try to understand the influence of the KNN. We consider the example, keeping all 6 training observation constant, give K value allows to establish boundaries for each class. இப்போ இந்த விஷயத்தை எடுத்துட்டு இப்போ ஒரு 6 டேட்டா பாயிண்ட் இருக்கு. So we'll just give some boundaries. So இது வந்து K equal to 1, K equal to 2, K equal to 3, K equal to 5, K equal to 7. Okay, இப்போ இது பார்த்தீங்கன்னா K வேல்யூ, இது எல்லாமே K வேல்யூ. This is the error it is going in. Okay,
Now let us try to understand the influence. And okay, so these decision boundaries effectively segregate, for instance, RC and GS. Similarly, let's examine the impact of the K on these class boundaries. The following illustrates the distinct boundaries that separates two classes, each corresponding to different values of K. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு K equal to 1 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டா திஸ் இஸ் ஹவு தி எரர் ரேட். அண்ட் K equal to 3 னா இது 1 3 5 7 ஜஸ்ட் கண்டினியூஸ் டு கோ. இப்போ இதை நம்ம வேலிடேட் பண்ணணும். இது ஒரு எரர் பாயிண்ட்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். So with K increasing to infinity, it finally becomes all blue or all red depending on the total majority. இப்போ ஓகே இந்த சர்க்கிள் எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா இப்போ K வந்து டாமினேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, K வந்து அதிகமான டாமினேட் பண்ணுது. இந்த சென்டர் இந்த இடத்துல ஃபுல்லா டாமினேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த ஃபேஸ் எல்லாமே வந்து இட் பிகம்ஸ் ரெட். ஸோ இங்கே வந்து இது ஃபுல்லா டாமினேட் பண்ணுதுன்னா இது எல்லாமே வந்து லூசர். ஓகே, அவுட்லயர்ஸ்லாம் விட்டுருங்க, டசன்ட் மேட்டர். ஆல்வேஸ் அவுட்லயர்ஸ் விட்டுருக்கு. அப்போ on what basis we have to select the K values. இதுதான் இங்க முக்கியமான டேட்டா பாயிண்ட். இப்போ இதுல நம்மோட கோடு வரலாம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா n_ neighbors equal to 5, metric equal to Minkowski, p equal to 2. இப்போ மெட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? மெட்ரிக்ஸ்குள்ள மின்கோஸ்கி மெத்தட் மட்டும்தான் இருக்கா, இல்லை வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 2. அது 2 மட்டும்தானா, இல்லை இஸ் தேர் எனிதிங் எல்ஸ், அதையே நம்ம செக் பண்ணணும். அப்போ இது முழுக்க இந்த ஒரு லைனுக்கான விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தென் தீஸ் திங்ஸ், ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் டசன்ட் மேட்டர். ஓகே, லெட்ஸ் பிரேக் இட் டவுன். ஒரே நிமிஷம், இது கொஞ்சம் I don't want to get into this. Yes. இப்போ இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க. Look at this simple data set. இப்போ ஜீரோல look at this data. இது ஒரு group of data, இது ஒரு group of data, இது ஒரு group. Okay, so this might be a center point. Okay, and then we are calculating the distance and find neighbors. Okay, how are they finding the neighbors? இந்த இடத்துல இருந்து how it is equivalent to this place and equivalent to this place and equivalent to this. Okay, vote on labels. இப்போ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு க்ளோஸ் டு திஸ். ஓகே, நியரஸ்ட்ல இதுதான் நியரஸ்ட் இந்த சர்க்கிள் பாயிண்ட்டுக்கு, ரைட்? இந்த சர்க்கிளுக்கு இதுதான் இந்த 2 பாயிண்ட் நியர் கம்பேர் டு கிரீன் அண்ட் ஆரஞ்சு. இந்த இதுதான் வந்து ஓரளவுக்கு பார்ப்போம். அதனால திஸ் கிளாஸ் வின்ஸ். இதுல 2 ஓட்டு இது கிடைக்கும், மெஜாரிட்டி வின்ஸ். ஓகே, இதுல இது இன்னொன்னு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் how the K. Okay, KNN tries to predict the correct class for the test data by calculating the distance between the test data and all the training points. Then select the K number of points which is closest to the test data. Okay, இது தெரியும், இந்த விஷயம் பார்த்தாச்சு. இதுல இருந்து என்ன தெரியல. Don't look at any kind of definitions and everything. What are you trying to get out of this?
இன்புட் வேல்யூ கொடுக்குறோம், ட்ரைஸ் டு மேட்ச் அவுட் வித் தட் கிளாஸஸ், என்னென்ன கிளாஸ் இருக்கோ அதோட மேட்ச் பண்ணி அது எந்த கிளாஸ்ன்றது கொடுக்குது. இல்ல கிளியரா, இன்னும் கொஞ்சம் கிளியரா. நீங்க சொன்னது கரெக்ட். பட் இப்படி நீங்க ஐ மீன் டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் த வேர்ட்ஸ் ஆர் தாட் ப்ராசஸ் வித்தின் யுவர் செல்ஃப். இப்போ நீங்க சொன்னது எத்தனை பேருக்கு புரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு புரியணும்னு சொல்றோம்னா, நீங்க அந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரை டு கம் இன் டு திஸ் கைண்ட் ஆஃப் மிஷின் லேர்னிங் வேர்ல்ட். மிஷின் லேர்னிங் வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகும்னா, எந்தெந்த வார்த்தைகள்லாம் நீங்க யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்றீங்களோ ஒன்று ஒன்றா, தென் யூ வில் கெட் மோர் ஆன்சர்ஸ், மோர் அக்யூரசி. ட்ரைனிங் எப்படி கொடுக்குறோமோ அதுதான். இஃப் யூ கெட் மோர் ட்ரைனிங் யூ வில் கெட் மோர் அக்யூரசி. அந்த மாதிரி ஓகே இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் அப்படி இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு கெட் என்னென்ன இப்போ இன்புட் வேல்யூ கொடுக்குறோம், அவுட்புட் வருது, ஓகே தட் இஸ் ஃபைன். கேனனோட எப்படி நீங்க மேட்ச் பண்ணி பாக்குறீங்க, அதுதான் என்னோட கேள்வி. ஐ மீன் தட் இஸ் வாட் தி ஹிடன் லைன் ஆஃப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த விஷயம் அதுதான் நீங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து. ஓகே, ஸோ நீங்க சொன்னது கரெக்ட். பட் வாட் இஸ் யூஸ்? அது ஒரு லேமன் எப்படி புரியும், உங்களுக்கே கூட எப்படி புரியும் அது? ரைட்? என்ன என்ன நடக்குது? ஏன்னு படி பார்த்தோம்னா டிஸ்டன்ஸை வச்சு செக் பண்ணுது, எது பக்கத்துல இருக்கு, நாய் பக்கத்துல இருக்கா பூனை பக்கத்துல இருக்கான்னு பாக்குது. சரி அப்ப பூனைதான்றப்ப ஓகே, இல்ல இந்த கேஸ்ல அது அப்படி இல்லை. எப்படி இதை எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு இன்புட் வேல்யூ கொடுக்குறாங்க, ஒரு இன்புட் இமேஜ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த இமேஜ் அது நாயா பூனையா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதை பார்த்த உடனே இட் இஸ் ஜஸ்ட் டெல்லிங் யூ. இப்போ suppose we have an image of a creature that looks similar to cat and dog. ஏதோ ஒரு இமேஜ் இருக்கு, ரொம்ப தூரத்துல இருந்து இமேஜ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கேட் மாதிரியும் இருக்கு, டாக் மாதிரியும் இருக்கு. ஆனா என்னன்னு கண்டுபிடிக்கல. பட் வி வாண்ட் டு நோ ஐதர் இட் இஸ் அ கேட் ஆர் டாக். ஏதாவது ஒரு விஷயமா தான் இருக்கு முடியும். ஸோ ஃபார் திஸ் ஐடென்டிஃபிகேஷன் யூ கேன் யூஸ் தி கேனிங் அல்காரிதம் as it works on a similarity measure. இங்க வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் இல்லை, சிமிலாரிட்டி மெஷர். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும் இல்லையா? So our KNN model will find the similar features of the new data set to the cats and dogs images, and based on the most similar features, it will put it in either cat or dog category. So இதுக்கு இந்த விஷயம் சொன்னோம்னா, இந்த 4 கிராஃபை பார்க்கும்போது, அதாவது first look at the data, calculate the distances and find out the neighbors and vote on labels. இதே தான் இங்க நடக்குது. ஃபர்ஸ்ட் என்ன, லுக் அட் தி டேட்டா, இன்புட் கொடுக்குறோம், டேட்டாவை பார்க்குது, calculate the distance. இங்க வந்து calculate the distance அப்படிங்கிறது பேர்ல calculate the features, the characteristics of the image. இந்த இமேஜுக்கான மேக்ஸிமம் இது என்னவா இருக்கு? இப்போ சல்மானோட இமேஜையும் கிருத்திகோட இமேஜையும் நான் வந்து இன்புட்டா கொடுக்குறேன். ஐ மீன் இன்புட்டா ஆல்ரெடி இருக்கு. பட் நான் என்ன பண்றேன், சல்மானோட இமேஜ் மட்டும் ஐ வாண்ட் டு ஆஸ்க். ஓகே, இன்புட்டால் ஆல்ரெடி நான் ட்ரெயின் பண்ணது சல்மானோட ஃபேஸ் தான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், கிருத்திகோட இமேஜை வந்து காமிச்சு இது வந்து சல்மானான்னு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணோம், இட் இஸ் ஜஸ்ட் செக்கிங் ஆர் மெஷரிங் ஆல் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் இஸ் பிரசன்டட் இன் தி இமேஜ். இங்கே டிஸ்டன்ஸ் மேட்டர் இல்லை, சிமிலாரிட்டி அவ்வளோதான். இப்போ என்ன ஒரு அவுட்புட் இல்லை, சிமிலாரிட்டி செக் பண்ணும்போது இல்லைன்னு வந்தோடனே சல்மான் இல்லை. ஸோ மெஜாரிட்டி வின்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த மெஜாரிட்டி எதுவுமே இல்லைன்னா இல்லைன்னு வரப்போகுது, இருந்துச்சுன்னா எஸ் இட் லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, இந்த கான்செப்ட் அடிப்படையில் மறுபடியும் இப்போ நீங்க அனலைஸ் பண்ண அந்த கோடை வந்து எடுத்து பாருங்க. அந்த கோடு வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லுது. ரைட்? இட் டசன்ட் டீல் வித் ஆல் தி திங்ஸ். என்ன விஷயம்னா எந்த ஓகே அதை விட்டுருங்க. நவ் கம் டு திஸ். Suppose there are two categories, category A and category B, right? And we have a new data point x1. So this data point will lie in which of these categories? To solve this type of problem, we need a KNN algorithm. With the help of KNN, we can easily identify the category or class of a particular data set.
இப்போ இது ஒரு கேட்டகரியில இருக்கு, கேட்டகரி ஏ அண்ட் கேட்டகரி பி. இந்த ஒரு நியூ செட் ஆஃப் டேட்டா பாயிண்ட் வருது. அப்போ இது வரும்போது இந்த ஏ கேட்டகரிக்கு போகணுமா பி கேட்டகரிக்கு போகணுமா? அப்போ இது எப்படி செக் பண்ணும்? It is just checking the similarities, the characteristics, data features and everything. Okay, the new data point assigned to category 1 based on எங்கெங்க இருக்கு, எதெல்லாம் இந்த பக்கத்துல இருக்கிற டேட்டா பாயிண்ட் மாதிரி இருக்கா இல்லை இந்த மாதிரி இருக்கா, தென் இட் ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்லி அசைன்ஸ். அதுதான் கேஎனோட பவர். யூ ஆர் நாட் கோயிங் டு டு எனிதிங். Okay, so select the number k of the neighbors, calculate Euclidean distance. We already know what is Euclidean. Take the k nearest neighbors as per the calculated Euclidean. Among these k neighbors, count the number of data points in each category. Assign the new data points to that category for which the number of neighbor is maximum. Okay, our model is ready. So just look at this category. This is A and this B and new data point. First, we'll choose the number of neighbors. So we'll choose the k equal to 5. ஏன் k equal to 5 அப்படின்னா அது ஒரு மேக்ஸிமம் ஒரு பாயிண்ட்டுக்காக k equal to 5 அப்படின்னு வச்சுக்கிறாங்க. Okay, just for an assumption. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏதாவது டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மிடில் வேல்யூ k equal to 5. மேபி இந்த சைடும் இருக்கலாம், k equal to 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், மேபி ஹையர் சைடாக இருக்கலாம், k equal to 6 இருக்கலாம், 7 இருக்கலாம். We'll just take it as ஒரு 5 வச்சுக்கிட்டு then we'll just calculate Euclidean distance between the data points. இப்போ இந்த k equal to வேல்யூ வச்சுக்கிட்டு we need to define the distance using the Euclidean distance. Okay. Okay, so k value indicates higher value of k has lesser chance of error. Right. So k value indicates the count of the nearest neighbors. We have to compute distances between test points and trained labels points. So updating distance metrics with every iteration is computationally expensive, and that's why KNN is a lazy learning algorithm because it's taking so much time. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். Okay, I will ask you in front of. Okay, in Uber or Ola or Rapido, இப்போ ஞாபகம் வருதா? இப்போ ஏன் இதை கேட்கறது ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதா? இதுக்காக தான் நான் உங்களை எந்த எந்த ஆஸ்பெக்ட் ரியல் டைம்ல பார்க்க சொன்னீங்க. இதுதான் நான் உங்களுக்கு கேட்டது. ஒரு கே நியரஸ்ட் நெய்பர், இப்போ நீங்க டிரைவர் அலோகேஷன் ப்ராப்ளம், ஃபைண்டிங் த நியரஸ்ட் டிரைவர். இப்போ இந்த இந்த இது ஓகேங்க, அனலிட்டிக்ஸ் வித் ஸ்டூபிட் திங் சில சமயத்தில் நல்லா இருக்காது. medium.com தான். இப்போ இந்த சர்க்கிளை பார்க்கும்போது யூ ஆர் சம்வேர் ஹியர், இந்த எல்லோ கலருக்குள்ள இருக்கீங்க. ஓகே, இங்க இருந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, ரைட்? யூ ஆர் புக்கிங் எ கேப். ஃபர்ஸ்ட் வந்து 1 kilometer radius, k equal to 1, k equal to 2, k equal to 3, k equal to 4, k equal to 5, மேக்ஸிமம் ஒரு 5 kilometer radius சொல்றேன் அசம்ஷனுக்கு. மேக்ஸிமம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் போனோம் இட் won't make sense and it won't make affordability. அஃபோர்டபுளாக இருக்காது, அவங்களுக்கு இருக்காது, நமக்கு இருக்காது. கரெக்டா? ரெண்டு சைடு இருந்து பார்க்கணும். ஏன் அஃபோர்டபிலிட்டி இருக்காதுன்னா இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். ஒரு 10 kilometer தூரத்தில் இருக்கான்னு வச்சுக்கோ ஒரு டிரைவர், அங்கிருந்து வந்து கூட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்? வி ஹாவ் டு பே. அண்ட் அதோட கான்செப்டே போயிடும். கரெக்டா? இது கிளாசிக் எக்ஸாம்பிள் இன் ஆல் டெலிவரி அப்ளிகேஷன். டெலிவரி அப்ளிகேஷன்ல கேஎன்என் இல்லாம ஒரு அப்ளிகேஷன் கிடையாது. இந்த ஆஸ்பெக்ட் தான் நான் உங்களுக்கு வந்து I wanted to build this kind of aptitude kind of a thing. Okay, இந்த ப்ராப்ளம் சால்விங் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ரியல் டைம் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைச்சீங்க, கேஎன்என் கொடுத்தோன்னே கேஎன்என் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இது பண்ணி அந்த ஒரு அசம்ஷனில் இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க. டோன்ட் லுக் இன் டு தி ஓல்டு திங்
இல்லை அதை அட்லீஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆகுது நீங்கள் பண்ணிடணும். டைம் இருக்கு இல்லை, தட் இஸ் அ டிஃபரன்ஸ் ஸ்டோரி. பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி நீங்கள் கான்செப்ட் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். அதாவது இப்போ ஒரு ஒரு அல்காரிதம் புரியல, அந்த கோடு உங்களுக்கு புரியல, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. டூல்ஸ் இந்த மாதிரி டூல்ஸ். ஆனால் கேள்வி கேட்கறதுக்கு, அந்த கேள்வி கேட்குறோம்ல, அதுதான் விஷயம். இப்போ வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் உங்களுக்கு எப்படின்னே புரியல. ஓகே, அப்போ எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, அதனோட ரியல் டைம் அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அதை யோசிச்சு பாருங்க. அது ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அதை அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணும். அதாவது ஆக்சுவலாக ஸ்டடி பண்ணிட்டு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ல இருக்கிறது, அப்ளிகேஷன் இருக்கிறதுலேருந்து அல்காரிதம் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் தி ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எந்த அல்காரிதமும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த க்ளூ கொடுக்குறது தான் இவ்வளோ நேரம். இப்போ இது வந்துருச்சு. ஓகே, நவ் யூ கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் அண்ட் டெல் மீ டுமாரோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் கேஎன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ப்ராப்ளம் சால்வ். ஓகே, ஆல்ரெடி முக்கியமான இது பார்த்துருக்கோம். பட் ஐ ஹவ் கிவன் தி அப்ளிகேஷன். நவ் டெல் மீ ஹவு இட் ஒர்க்ஸ். ஓகே, நாளைக்கு அதை இப்போ ஓரளவுக்கு 95% முடிச்சாச்சு. உங்ககிட்ட இருந்து ஐ வாண்ட் டு ஹியர் what is KNN and how do you solve, and what are all the other applications which is involving are applying KNN. Okay, right. இப்போ there are no predefined statistical methods to find the most favorable value of K. அதாவது ஒன்றும் இல்லை, நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. வித் ரெஸ்பெக்ட் டு ஓலா ஊபர் அப்படி நான் பேசுறேன். கம் வித் த ஃப்ளோ. அதே சமயத்தில் நீங்க எங்க இருந்தாலுமே உங்களோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா, யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் தி டிரைவர். இவ்வளவுதான் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். இதுதான் வந்து முக்கியமானது. அப்போ நீங்க அதை கொடுக்கும்போது, நீங்க எங்கிருந்து உங்களோட லொக்கேஷனை கொடுத்துட்டு நீங்க டிரைவரை ஃபைண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை என்ன பண்ணும், அந்த அல்காரிதம் உங்களோட அந்த கே வேல்யூ வந்து ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணும். 1 எங்க, 2 எங்க, 3 எங்க, அதுக்குன்னு ஒரு பர்ஃபெக்ட் டெஃபினேஷன் இருக்கும். இப்போ ஃபுட் டெலிவரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மேக்ஸிமம் 2 இல்லை 3 கிலோமீட்டர் அவ்வளோதான். இல்லைன்னா அதுவே சொல்லிடும், இது வந்து 10 கிலோமீட்டர் தாண்டி வரணும், இதுக்கு நீங்க அஃபோர்டபிலிட்டியா. அப்போ அந்த கேள்வி, ஐ மீன் கேஎன்என் அப்ளை ஆயிருக்கும், அந்த அல்காரிதம் அப்ளை ஆயிருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு காஷன், ஒரு அலர்ட் கொடுக்கும், இது அங்கேருந்து வரணும், இதுக்கான டெலிவரி சார்ஜ் ஆகும், ஓகேவா. அது இருக்கும் கீழே. நீங்கள் மேபி யூஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் பாருங்க. ஓகே, ஃபுட் டெலிவரி ஆப் சொல்கிறேன். இது ஒரு சுச்சுவேஷன். இன்னொரு சுச்சுவேஷன், ஜெப்டோ, பிக் பாஸ்கெட், இந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே, ஜெப்டோ அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் இது இன்ஸ்டா மார்ட் ஒன்று இருக்கு. எக்ஸாக்ட்லி, இன்ஸ்டா மார்ட் அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த இந்த விஷயம் இருக்கு. அதில் போய் இப்போ நீங்கள் இப்போ இப்போ கரெக்டாக இப்போ ஜெப்டோலாம் வந்து 7 minutes 6 minutes ஈவன் 5 minutesல வந்துடுவான். அப்படின்னா நியரஸ்ட் பிளேஸில், அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கு நியரஸ்ட் பிளேஸில். அப்படி எப்படின்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அப்படிங்கிறது அவங்க கணக்கு இல்லை. அவங்க கணக்கு என்னன்னா, எங்கே ரெசிடென்ஷியல் ஏரியா அதிகமாக இருக்கோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு இன்வென்ட்ரி இருக்கு, ஒரு கோடவுன் இருக்கு. சரியா? ஜெப்டோலாம் இங்க இப்ப தாம்பரம்னா தாம்பரத்துல அவங்க கோடவுன் மாதிரி வச்சிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்னா அவங்களோட கோடவுன் மாதிரி. அங்க ஜெப்டோ ஆளுங்கெல்லாம் அவங்களுக்கே இடம் போட்டு கொடுத்துட்றாங்க. இங்கே உட்காந்துருந்து ஆர்டர் வந்தோடனே அப்படியே எடுத்துட்டு வராங்க. ஓகே, அதுலயும் நிறைய இருக்கு. இப்போ நீங்க ஜெப்டோ உள்ள நீங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்க ஏதாவது வீடியோ இருந்தா போய் பாருங்க. ஜெப்டோ, ஐ மீன் அமேசானோட இன்வென்ட்ரி சென்டர், அந்த அந்த வீடியோவும் பாருங்க. ஜெப்டோ வந்து எப்படி ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துல எப்படி வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து 5 நிமிஷத்துல, 8 நிமிஷத்துல, 10 நிமிஷத்துக்குள்ள வந்து டெலிவரி வருது. ஓகே, அதை செக் பண்ணுங்க. இந்த கேஎன்என்னோட அந்த விஷயத்தையும் ஜஸ்ட் கம்பேர் இட். இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஓவர் தி பீரியட். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அனாலிசிஸ். இதெல்லாம் ரியல் டைம் அனாலிசிஸ். டோன்ட் திங்க் தட் ஒரு ஒரு
ஒரு ஆளுக்கு எடை போட்டு கொடுக்குறான்னா அது எப்படி எடை போட்டு கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. மேனுவல் ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா அது எப்படி 5 நிமிஷத்துல வரும் உங்களுக்கு? ஈவன் பொருளையே கூட எடுக்கிறதா இருக்கட்டுமே. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்போ நீங்க சரி சார். ஒன்றும் இல்லை, நான் ஒரு பேஸ்ட் ஆர்டர் பண்றேன் 150 ரூபான்னு ஒரு எக்ஸாம்பிள். ஒரே ஒரு பேஸ்ட் தான் ஆர்டர் பண்றேன். பேஸ்ட் ஒரே ஒரு ஐட்டம் தான் எனக்கு. ம், நான் ஆர்டர் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த ஒரு 3-4 நிமிஷம் 5 நிமிஷம் மேக்ஸிமம் வந்துடுறான். இதே வந்து பேஸ்டோட சேர்த்து நான் வந்து வேற வேற விதமான ஐட்டமும் நான் ஆர்டர் பண்றேன். பால் பேஸ்ட் ஒரு இடத்துல இருக்கும், பாலும் இருக்கும். பேஸ்ட் வேற, இது ஈவன் பேஸ்ட் கூட நான் இன்னொன்று சேர்த்துக்கிறேன். சோப்பு இல்லை மற்ற பாத்திரம் கழுவுற அந்த பவுடரு, டிஷ் வாஷர் பவுடரு, இல்லை வாஷிங் மிஷின் லிக்விடு, அந்த மாதிரி சொல்லி வச்சுக்கோங்களேன். இது எல்லாம் சாப்பாட்டு பொருளோட வைக்க மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும் இந்த கான்செப்ட். இதெல்லாம் சாப்பாடு பொருள் இருக்குது. ஈவன் ஹிட் மாதிரியான ஒரு ஒரு பாய்ஸ்னஸ் இது இருக்குல்ல, இதெல்லாம் சாப்பாடு பொருளை வைக்க மாட்டாங்க. அப்போ நான் ஆர்டர் பண்ண நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் சொல்றேன். இப்போ நான் ஆர்டர் பண்ண உடனே இப்போ இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஆர்டர் பண்ண உடனே வந்து அவன் ஓகே அங்க ஆள் இருப்பாங்க. ஆனா ஆள் எடுத்து கொடுப்பாங்களான்றத என் கேள்வி. அது திங்க் பண்ணுங்க. ஒரு ஆள் வந்து அவ்வளோ பெரிய குடோன்ல இது எல்லா மெட்டீரியல்லையும் அப்படி எடுத்துட்டு வரான்னு வைங்களேன். ஒரு கணக்கு போடுங்க. நீங்களே வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட டைமர் ஆன் பண்ணி கிச்சனுக்கோ இல்லை ஹாலுக்கோ இல்லை பாத்ரூமுக்கோ போய் வர்றதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகுதுன்னு யோசிங்க. பாருங்க, டெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் அனலைசிஸ் அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிஷின் லேர்னிங் இது இல்லாமல் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் அது. ஒரு ஒரு ப்ராடக்ட்டை நீங்க தூக்கி தூக்கி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம கொடுத்த 5 நிமிஷம் போயிடும். அப்படின்னா என்ன நடக்குதுங்க? ஹவு தேர் என்வாயன்மெண்ட். திங்க் பண்ணுங்க. நாளைக்கு இதுக்கான ஆன்சரை சொல்லுங்க. புரியுதா? கேன்னு கூட அப்புறம் கூட படிச்சுக்கலாம். இந்த ரியல் டைம்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு குடோன் இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுல வந்து வெஜிடபிள்ஸ் தான் இருக்கு. ஒரு ஆள் எடை போட்டு கொடுப்பான். நிஜமா ஒரு ஆள் எடை போட்டு கொடுக்குறானா? அப்போ அதுக்கான நேரம் எவ்வளவு ஆகுது? அப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்டர் தான் போகுதா அந்த ஏரியாவுக்கு? இல்லையா? அந்த ஏரியாவில் எவ்வளவு பேர் ஆர்டர் பண்றான் அட் டைம்ல? அப்போ ஹவு தே ஆர் மேனேஜிங் தி இன்வென்ட்ரி பீப்புள். இந்த இந்த பொருளை எடுத்து எப்படி வைக்கிறான்? Just go and have some kind of information. இதெல்லாம் இதைத்தான் நம்ம இனிமேல் அடுத்தடுத்து வரப்போற அல்காரிதம்ல ரொம்ப ரியலிஸ்டிக்கா ரொம்ப ரொம்ப டெப்தா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கோட் டசன்ட் மேட்டர். கோட் ஜஸ்ட் 10 லைன் ஆர் 20 லைன் போடுறேன். தட்ஸ் இட். அதுல எதுவுமே கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி அனாலிசிஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். இதைத்தான் நான் உங்களை வந்து சொல்றேன். ஒரு ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி ஹவு யூ ஹாவ் டு சி வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யூ ஆர் திங்கிங் about any kind of a problem statement. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் அல்காரிதம். கேஎன்என்னா கேஎன்என் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ஸோ கேஎன்என்லேயே இப்போ 2-3 விஷயம் இருக்குல்ல. ஒரு 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 இமேஜ் கொடுத்தா என்ன மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்க்கான ஒரு விஷயம், ஹவு ஐம் கோயிங் டு கெட் வாட் வுட் பி தி ப்ரொடிக்ஷன். இது முடிச்சுட்டு தென் வில் கோ இன்டு தி அதர். கேஎன்என் கிட்டத்தட்ட முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கே வேல்யூ கே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு 2, அந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்கறதுக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது ஒரு முக்கியமான ஹோம்ஒர்க்கு. அதுக்கப்புறம் இந்த இந்த இப்போ ரியல் டைமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் ஜஸ்ட் கோ அண்ட் டூ சம் கைண்ட் ஆஃப் அன் R&D அண்ட் லெட் மீ. ஓகே தானா? ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனிதிங். சொல்லுங்க. பட் அந்த ஜெப்டோ பிக் பாஸ்கெட்லாம் சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு வாட்டி எடை போட்டு கொடுக்குறாங்களா அந்த மாதிரி கேட்டீங்கல்ல. அது அது ஆக்சுவலா அப்படி ஒவ்வொரு வாட்டியும் வெயிட் பண்ணி சாரி வெயிட் போட்டு ஒர்க் ஆகிற கான்செப்டே இல்லை. நீங்க வந்து போயிட்டு கஸ்டமைஸ் பண்ண முடியாது. 3/4 கிலோ வேணும் எனக்கு, 1.25 kgs வேணும் அப்படின்னு சொல்லி. அதுல 1 kgனா 1 kg × 2 போட முடியும் உங்களால, இல்லை × 3 போட முடியும்.
லைக் நம்ம நம்ம கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏத்தாப்புல 1.25 kg அந்த மாதிரி கடையில வாங்குற மாதிரி இருக்காது. அண்ட் வர்றதுமே மோஸ்டா பேக்கடா தான் வரும். அது வந்து அப்போ நம்ம அந்த 5 minutesல அவங்க போய் அதை வெயிட் போட்டு பேக் பண்றதுக்கான வேலை இல்லை. தே கோயிங் டு டேக் தட் ஃப்ரம் த ஸ்டோர் ஹவுஸ் இல்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்க போறாங்க, அவ்வளவுதான். அது முன்னாடியே அது ஆஹா. பேக்டு ஆக்சுவலா. அது அது கரெக்ட். அதை ஒரு ஆள் எடுக்கிறான், அதுதான் எல்லாமே ஃபேக்டா. இது எப்படி அந்த இன்வென்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுன்ற அந்த அப்சர்வேஷன். இப்போ நீங்க ஓரளவுக்கு இப்போ ஆல்ரெடி இப்போ ஏன்னா இப்போ நீங்க அந்த 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 பர்டிகுலர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே, அதனாலதான் இப்போ நம்ம நிறைய சொல்றது என்னன்னா, இப்போ அவன் டிசைட் பண்றது தான் பல சமயம் நம்ம வாங்க வேண்டியது. ஏன்னா அவன் அவ்வளவுதான் அப்படிதான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிறான். நம்ம போய் சில விஷயம் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அப்படி கஸ்டமைஸ் பண்ணா டைம் எடுக்கும். டைம் எடுக்கிறதுக்கு அந்த அப்ளிகேஷன் போக மாட்டாங்க. தட் இஸ் வாட் த ரூல். அப்போ இதுல இந்த ரூல்ல அவன் இப்போ 500 kg 1 kg ஆர் வாட் எவர் இட் இஸ், இது எப்படி இருக்கோ அது மாதிரி பேக்ட் ஐட்டம்லாம் எங்க இருக்கு, ஹவு இட் டிசைட்ஸ். ஒரு ஹியூமன் பீயிங் போய் எடுத்துட்டு வரானா, இதுதான் என் கேள்வி. நீங்க ஓரளவுக்கு வந்துட்டீங்க, பட் ஹவு இன்வென்டரி பிக் பேஸ்கெட் இன்வென்டரினா ஒரு ஹியூமன் ஒவ்வொரு ஆர்டர் போய் எடுக்கிறானா அப்படி கேக்குறீங்க? 1 மணி நேரத்துலயே அவ்வளவு ஆர்டர் வருது, இது மேனுவலா பண்ண முடியுமா, எப்படி பண்றாங்க அப்படி? ஓகே ஓகே சார். ஓகே. அது இது 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 ஒரு தனி சப்ஜெக்ட். இது லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட். இந்த லாஜிஸ்டிக்ஸ்க்குள்ள என்ன அல்காரிதம் இருக்கு, அதோட பாசிபிலிட்டிஸ் என்ன, ப்ராபபிலிட்டி என்ன, இதெல்லாம் தான் நம்ம அடுத்தடுத்த algorithm. ஸோ இது முடிச்சிட்டிங்கன்னா இந்த அனாலிசிஸ் இந்த இந்த இது முடிச்சுட்டு தென் வி ஹாவ் டு கோ டைப் ஆஃப் மெட்ரிக். இப்போ இதுலேயே வந்து கேஎன்என்ல மிங்கோஸ்கின்னு ஒன்று இருக்கு. மிங்கோஸ்கிக்கு அடுத்து வேற என்னென்ன இருக்கு? ஓகே, என்னென்ன மெட்ரிக்லாம் வந்து ஃபேமஸான மெட்ரிக். மிங்கோஸ்கி ஒரு ஃபேமஸ் மெட்ரிக். அண்ட் வாட் எல்ஸ்? ஓகே சார், இதெல்லாம் இன்புட்டாக நம்ம கொடுக்கணும். இன்புட்டாக கொடுத்தா ஜஸ்ட் அவுட்புட் வரப்படும், அவ்வளோதான். பட் இட் மேக்ஸ் பவர்ஃபுல் டெசிஷன் பாயிண்ட். ஸோ இதுவும் ஒரு ஹோம்ஒர்க். மிங்கோஸ்கினா என்ன, அதனோட கால்குலேஷன்ஸ் எப்படி இருக்கும்? வெரி சிம்பிள் திங், பட் இட் இஸ் அகெயின் கேஎன்என் ரொம்ப சிம்பிளான இதுதான், ஆனால் பவர்ஃபுல்லான அது பயங்கர ப்ரெடிக்ஷன் தான் அட்டகாசம். ஓகேவா? நீங்கள் சொல்லு, நாளைக்கு நம்ம discuss பண்ணலாம். வேற ஏதாவது சொல்லி உங்களுக்கு ஏதாவது? எதுவும் இல்லை. இப்போ இப்படிதான் ஒரு விஷயம் அப்ரோச் பண்ணணும். ஓகே, புரியுது சார். போனோம்னா என்னோட இந்த விஷயம் புரியுதா? ஐம் நாட் ஃபோக்கஸிங் ஆன் தி கோடுன்றது ஒன்றும் இல்லை, அது எங்க இருந்தாலும் கிடைக்க போகுது. நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கெல்லாம் ஒர்க் பண்ற காலத்துல இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய சேஞ்ச் ஆயிடும். கோபைலட் வந்துடும், கோபைலட் மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வரும். ஸோ யூ வில் கெட் அ ரெக்கமெண்டேஷன் ஃபார் ரைட்டிங் த கோட். பட் த திங் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு அப்ரோச். அது எங்கேயுமே வராது. அந்த ஐடியாஸ் nobody is giving and cannot give. அதுதான் அதுதான் அங்கதான் வந்து ஹியூமன் பீயிங் பிளேயிங் வைட்டல். அதுக்கும் வரும், பட் இப்போ இல்லை. கரெக்டா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.